சே நோ டு ட்ரக்ஸ். இந்த டிஸ்க்ளைமர் நான் எதுக்கு கொடுக்குறேன்னா, இன்றைக்கி நான் ஆப்பிள் ஸ்டோரில் ஒரு கேம் டவுன்லோட் பண்ணியிருந்தேன். அந்த கேமோட பர்பஸே வந்து பார்த்திங்கன்னா, வீடை விற்கிறது தான். அதாவது சிம்பிளாக சொன்னோன்னா கஞ்சா. ஸோ இந்த கேம் எப்படி ஆப்பிள் ஸ்டோரில் இன்னும் இருக்குதுன்னு எனக்கே தெரில. பட் இந்த கேமோட கதை என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஹீரோ வந்து கஞ்சா விற்றதுக்காக தான் ஜெயிலுக்கே போகிறான். ஸோ திரும்பி ஜெயிலேருந்து வெளியில் வந்ததுக்கப்புறம் முதல் வேலையாக வந்து பார்த்திங்கன்னா, திருந்துவான்னு பார்த்தா அதான் கிடையாது. தலைவர் திரும்பியும் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம இதை கொண்டாடணும், ஜெயிலேருந்து வெளியில் வந்து இதை கொண்டாடணும்னு சொல்லிட்டு மொதல் வேலையாக திரும்பியும் கஞ்சாவோட விதையை வந்துட்டு அவன் வீட்டில் இருக்கிற ஒரு தொட்டியில் வந்துட்டு விதைச்சி, அதுக்கு தண்ணி வேறு ஊற்றி அதை வளர்க்கலான்னு பார்க்குறான். சரி, செடி வளரதான் கொஞ்சம் நேரம் ஆகுமேன்னு சொல்லிட்டு அவன் வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு பையனை பார்க்கலான்னு போகிறான். அந்த பையனை பார்த்தா, ஏய் நீ திரும்பி ஜெயிலேருந்து வெளியில் வந்துட்டியா, எப்போ வந்த, நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன், திரும்பி நீ இந்த மாதிரி பழையபடியாக கஞ்சாலாம் விற்கிறியா இல்லை வளர்க்குறியா அப்படிங்கிற மாதிரி நைஸாக போட்டு வாங்குறான். தெரியல, பையனுக்கு ஒரு தேவைப்படுதோ என்னமோ. அதுக்கப்புறம் ஹீரோ வீட்டுக்கு வந்ததுமே அவனோட கஞ்சா செடியை பார்க்குறான். அது நல்லா வளர்ந்துருக்கு. ஸோ அதை வந்து அவன் அறுவடை பண்ணுறான். ஸோ அவன் அறுவடை பண்ணதுக்கு அப்புறம் தான் தெரியுது, இந்த விளைச்சல் நமக்கு பத்தாது, அதனால் இன்னும் நம்மளோட அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்ஷனை கூட்டணும் அப்படின்னு நினச்சிட்டு அவன் வந்துட்டு இன்னொன்று ஒரு தொட்டிலேயே நம்ம ஒரு கஞ்சா செடி வளர்த்து இன்னும் வந்து விளைச்சலை கூட்டலாம் அப்படின்னு பார்க்குறான். ஹீரோ இப்படி வீட்டுக்குள்ளேயே செடியை வளர்க்குறது எப்படி விஷயம் வெளியே தெரிஞ்சிருக்குமா என்னன்னு தெரியல. எவனோ ஒரு டீலர் வந்துட்டு உன்கிட்ட இருக்கிற கஞ்சா செடியை வந்து எனக்கு தயாரித்து கொடுத்தீங்கன்னா உனக்கு நிறைய காசு தரேன், எனக்கு நிறைய பேர் தெரியும்னு சொல்கிறான். ஹீரோ வந்துட்டு ஜெயிலுக்கு போயிட்டு வந்து திருந்துவான்னு பார்த்தா அவன் இப்போ தான் பிஸ்னஸ் வந்து ரொம்ப வேகமாக வளர்க்குறான். ஸோ அவன் வீட்டுக்கு போயிட்டு திரும்பி அந்த 2 செடியும் பார்க்குறான். அது நல்லா வளர்ந்துருக்கு. ஸோ திரும்பியும் அவர் வந்து அறுவடை பண்ணி நிறைய விளைச்சலை வந்து உண்டாக்குறாரு. இப்போ தான் ஹீரோவோட வளர்ச்சியே உருவாகுது. அவர் என்ன பண்ணுறாருன்னா, விளைச்சல் அதிகமானனால எங்கள் வீட்டில் வைக்க இடம் பத்தாதுன்னு சொல்லிட்டு புதுசாக ஒரு இடம் ரெடி பண்ணணும்னு சொல்லிட்டு வீட்டு பக்கத்துலேயே இருக்கிற ஒரு குடோனை வந்து ரெடி பண்ணுறான். இருக்கிற எல்லா விளைச்சலும் அங்கே வந்து தேக்கி வைக்கலாம் அப்படின்னு பார்க்குறதுக்காக ஒரு புதுசாக ஒரு ஏரியாவை செட் பண்ணுறான். இதை தெரிஞ்சுக்கிட்ட ஒரு கெமிஸ்ட்ரி வாத்தியார் வந்து இவங்கிட்ட வந்துட்டு, நீ எப்பவும் போல் பழைய கஞ்சா செடியை தான் வளர்க்க போறியா, இல்லை என் கூட சேர்ந்து புதுசாக ஒரு வெரைட்டியை கண்டுபிடிச்சி நம்ம அதை சேல்ஸ் பண்ணலாம், அதில் வர லாபத்தை நம்ம பாதியை பிரிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. ஹீரோவும் இது நல்ல டீலாக இருக்க, பெருசாக நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு அவர் இருக்கிற 2 மிக்சிங்கை கலக்கிறார். ஒரு வெரைட்டியான ஒரு கஞ்சா செடியும் இன்னொன்று ஒரு வெரைட்டியாக இருக்கிற ஒரு கஞ்சா செடியும் மிக்ஸ் பண்ணி ஒரு புது வெரைட்டியாக ஒன்று உருவாக்குறாரு. அது சக்ஸஸ் ஆகுமா என்னன்னு தெரியல. அதை கடைசியில் ட்ரை பண்ணி பார்க்கும்போது புதுசாக ஒரு வெரைட்டியாக அவனுக்கு கிடச்சிருது. ஹீரோ அமைதியாக இருப்பானா, உடனே இந்த புது வெரைட்டியான கஞ்சா செடியை அவன் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு அவன் தொட்டியில் உடனே அந்த சீடை புதைச்சி அதுக்கு வேறு தண்ணி ஊற்றி அவன் உடனே அதோட விளைச்சல் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறான். நீங்கள் அதோட கலரை பாருங்களேன் எப்படி இருக்குன்னு, புது வெரைட்டி. இன்னும் போக போக இந்த ஹீரோ என்னெல்லாம் பண்ண காத்திருக்கான்னு வேறு தெரியல.